சேர்ந்து துணியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் பங்களிகளை காணிக்கைகள் முதலீட்டு மறைபொருளை குறைந்து காட்டுகின்றனர். அதனால் மதத்து அவைக்கு ஒற்றுமை அமைதியாக்கி கொலைகளை நிறைவாழ்ந்து அருள் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எல்லா இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றென்றுமுள்ள மெய்யான பொருளாகிய கிறிஸ்து நிறையான பரிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கு எந்த பரிபொருளாக முதல் தம்மை உமக்கு ஒப்புக் கொடுத்த
தமது நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தான். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போது நாங்கள் மகிமை தருகிறோம். அவர் எங்களுக்காக சிந்தின திருரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் நிறைவாய் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் வந்து சேர்ந்து உமது புகழை பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை குறைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை கேட்கின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை காரணமாக. அவர் பாடுபட்டவுடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்தார் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வுடன் பக்கத்தையும் மெய்ப்படையும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உன் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய் ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவியிருக்கும் வந்துள்ளதை நினைவுகூர்கிறேன். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய அன்பு சாமி என்னை ஆயிரங்கள் திருமலையினர் என் ஆளுநர் திருப்பதியை சிறப்பு செய்யக்கூடிய மரியாதை சிந்தனையினர் வெளியில் வாழ்க்கணும் என் பகுதி சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் என் நிரம்ப காசு கொடுக்கிறார். நாங்கள் அனைவரும் அன்பின் நிலைகளை நிரம்ப பெற்றுக்கொள்ள செய்கிறோம். மேலும் உயிர்த்தல் என்ற குழந்தை கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுன் ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். கடவுளின் கண்ணின் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் கொண்டு கொண்டோம் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருட உம்மை ஆணையின்றோம். அவர்கள் பணி மூலமாக இந்த தளத்தில் சோதனைக்கு வர அறிவிக்கிறார். கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் உறுதி பெற்ற நாம் துணிந்து அன்றாடுவோம். குற்றம் செய்வாரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் ஜெபிப்பவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு
கருதுகிறேன் எங்களுடைய கிறிஸ்துவை கழிக்க முடிந்தீர்கள். எங்கள் பாவங்கள் குற்றங்களை பாராமல் அவை நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தவர்கள் திருமணம் பெறுகிறார்கள் என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்து தருகிற அமைதியை கழிந்து மகிழ்வோம். சமாதானம். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எல்லோரும் பெயர் பெற்றோம். திருப்பதி முடிந்த உடனே நடத்தப்பட்டோம்.
ஆசீர்வாதம் பிரசன்னத்தோடு சேர்த்து அந்த திரும்பிப்பாக நடைபெறும். இந்த நெருக்கடி பகுதியானது நம்முடைய ஆலயத்தினுடைய வலைப்பக்கத்திலிருந்து எப்போது சொல்லக்கூடிய அரங்கத்தில் ஆரம்பித்து கோவிலை சுற்றி வந்து அதுக்கு அடுத்தபடியாக அந்தோனியார் சுற்றிலே நிறைவு பெறும். அன்புகளில் வரிசையில் இருக்கிறபோது முதலாவதாக மெழுகுதிரியை பீடப்படியானது, அதுக்கு அடுத்தபடியாக குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், அதுக்கு அடுத்தபடியாக நற்கருணை வரும். அந்த வரிசையில் முதலாவதாக நீங்கள் போய் நின்று கொள்ளுங்க. அதுக்கு வெளியில் வருகிற பொழுது வாசலில் இருந்து கேட்கல கூப்பிட்டு வேண்டாம், பூச போட்டுக்கிறது சாப்பிடுறது. சரி, அதனால் ஞாபகம் கொள்ளுங்கள். சரியாக குழந்தைகள், பெண்கள், அடுத்தபடியாக ஆண்கள் அன்றைக்கு முன்பாக வரிசையாக செல்லுமாறு உங்களை நான் அன்போடு கேட்பது. திருப்பதி ஆசீர்வாதம் இருக்காது. நேராக நற்கருணை பவனி கொடுத்து ஆசீர்வாதம் பிரசங்கத்தோடு சேர்த்து கொடுத்துக்கிறோம். ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உமது திருவுடலையும் திருரத்தத்தையும் நாளை உலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுமைத்து என்பவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் பணிமத்தில் என்றும் மகிழ்ந்திருக்கவும் அருள்பொழிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் என்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை போற்றுவோம். படிப்போம்.
இப்பொழுது கட்டளை பகுதியை நாம் ஆரம்பிக்கின்றோம். எனவே நம்முடைய பெயர்கள் சொன்னது போல நாம் குறிப்பிட்ட இடத்திற்கு எழுதுகின்றோம். பகுதியாக நாம் செல்லக்கூடிய பகுதியில் அந்த செய்திகளும் இதற்கு எதிராக இந்த கட்டளை பகுதியில் பங்கேற்றுக் கொண்டோம்.